அனைவருக்கும் வணக்கம். சிவகாசியிலிருந்து பெயரியல் ஜோடர் அமுதன். எல்லா புகழும் பெருமையும் நெல்லை வசந்தன் ஐயாவுக்கே. உலகியல் ஜோதிடத்தை பொறுத்தவரை நம்ம வெவ்வேறு விதமான பதிவுகளை போட்டுகிட்டே வரோம். இருந்தாலும் இது கொஞ்சம் முக்கியமான பதிவு. என்னென்னா விஷயத்தை சொல்லிடுறேன். ஏப்ரல் 15 ஜூன் மாதம் முடியும் வரை, ஏப்ரல் 15 ஜூன் மாதம் முடியும் வரை பொதுமக்கள் மக்கள் எச்சரிக்கையுடனும் கவனமாகவும் எந்த ஒரு காரியத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம். பொதுவாக இந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் வன்முறை, போராட்டம், தேவையில்லாத பம்பு வழக்கு பிரச்சனைகள், அதாவது விபத்து என்பது ஒரு இருசக்கர வாகனத்தோடு மோதி ஒரு உயிரிழப்பு என்பது அது வேறு. ஆனால் இந்த மாதிரி காலகட்டங்களில் விபத்து நடந்தால் 15 பேர், 20 பேர், 30 பேர் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம். அதனால தான் நம்ம இந்த பதிவை போடுறோம். ரெண்டாவது, இந்த ஏப்ரல் 15 ஜூன் மாத நிறைவு வரைக்கும் இதுக்குள்ளே எதனால் அப்படின்னு கேள்வி எழும்பும் இல்லையா? இந்த குரு என்பது வருடத்துக்கு ஒரு முறை பயிற்சியாகக்கூடியவர். 11 வருடங்களை முடித்து 12வது வருடங்களை நிறைவு செய்யும் பொழுது அவர் கடகராசிக்குள்ளே வர்றார். கடகராசி தமிழ்நாடை குறிக்கக்கூடிய ராசி. பொதுவாக கடகராசியில் குரு இருக்கும்போது அது ஜென்ம குருன்னும் அது நல்லது செய்யாதுன்னும் சில விஷயங்கள் இருக்குது. ஆனால் பொதுவாக அவர் எப்போ நன்மை செய்வார், எப்போ தீமை செய்வார்ங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப எளிமையாக இருக்கும். பொதுவாக குருவை பொறுத்த அளவு குரு எப்பொழுது பயிற்சி ஆகிறாரோ அதற்கு 2 மாதத்திற்கு முன்னதாகவும் குரு பயிற்சியாகி 1 மாத காலம் வரைக்கும் அவகாசம் கொடுக்குறார். இந்த காலகட்டங்களில் நெகட்டிவும் அதுக்கு பிற்பாடு பாசிட்டிவான விஷயங்களையும் அவர் தருவார். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரத்தில் ஏப்ரல் 15 ஜூன் இறுதி அப்படிங்கும்போது அது சரியாக தான் வந்து விழுகும். இப்போ இந்த காலகட்டங்களில் மக்கள் கவனமாக பொறுப்புணர்வோடு எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்படணும். ஒரு சின்ன விஷயங்கள் கூட பெரிய பூதாகாரமாக வெடிக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம். இப்போ நம்ம இப்படி ஒரு போராட்டம், ஒரு வன்முறை, ஒரு சாதி சண்டை, கலவரம் அப்படின்னு சொல்கிறோம். இதிலிருந்து கொஞ்சம் மாறுபட்டதாக இப்படியும் நடக்கலாம். இப்படி பெரிய பலத்த நிலநடுக்கம், பெரிய விமான விபத்து, பெரிய ரயில் விபத்து, இப்படி ஆக பொதுமக்களை பாதிக்கக்கூடிய மாதங்களாக இந்த மாதங்கள் சொல்லப்படுகிறது. அதனால் இந்த மாதங்களில் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதை அறிவுறுத்த வேண்டிய, எச்சரிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் சோதிடராகிய எங்களுக்கு இருக்குது. ரெண்டாவது, இதிலிருந்து தற்காத்துக்கிறதுக்கு ஏதாவது வழிபாடுகள் செய்துக்கலாமா அப்படின்னா, முதல்ல எச்சரிக்கையாக இருங்கிறது தான் பெரிய ஒரு தற்காப்பே. அதில் ஏதாவது ஒரு வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொன்னால், ராமர் கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்து இந்த காலங்களில் பூராமே ராமர் வழிபாடு செய்துக்கிட்டே வந்தால் இதிலிருந்து நம்ம தீர்வு காணலாம். அதுலேயும் கோதண்டராமர் கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்து கோதண்டராமர் கோவிலுக்கு போய்கிட்டே வந்தீங்க அப்படின்னா, வாரத்துக்கு 1 முறையோ 2 வாரத்துக்கு 1 முறையோ இப்படி போய்கிட்டு வந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருந்துச்சுன்னா தொடர்ச்சியாக கூட போகலாம், தப்பு இல்லை. தாக்கத்திலேருந்து நம்ம தப்பிக்கலாம், பாதிப்புலேருந்து நம்ம விலகிக்கலாம். இது ஒரு அமைப்பு. இப்போ இது இந்துவாக இருக்கிறவங்களுக்கு ஓகே. முஸ்லீம் கிறிஸ்டினாக இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது, மஞ்சள் கலர் வஸ்திரத்தை யாருக்காவது தானம் பண்ணுங்க. அந்த தானத்தை பெற்றுட்டாங்கன்னா அவங்களுக்கு அது ஆகாதான்னு கேள்வி வேண்டாம். அது ஒன்றும் நடக்காது. ஒரு மஞ்சள் கலர் வஸ்திரத்தை வாங்கி இல்லாத ஏழை வாழைகளுக்கு போய் கொடுங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் வஸ்திரமாக கொடுக்க முடியலை, வஸ்திரமாக கொடுத்தா அவங்களுக்கு உபயோகமாக இருக்காதுன்னா ஒரு மஞ்சள் கலரில் ஒரு ட்ரெஸ்ஸு ஒன்று எடுங்க. ஒரு சின்ன சட்டை அல்லது குழந்தைகளுக்கு போடக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸாக ஒன்று ஏற்பாடு பண்ணி, அது இல்லாத பொருளாதாரத்தில் கீழே இறங்கின பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு அதை ஒரு அன்பளிப்பாகவோ இதாகவோ கொடுங்க.
இது கொடுக்கும்போது இதிலிருந்து பாதிப்புகள் நீங்கலாம். ஒன்று, மஞ்சள் கலர் வஸ்திரங்களை தானம் செய்வது மூலமாகவும், ராமர் வழிபாடு செய்வதன் மூலமாகவும், அதுலேயும் கோதண்டராமர் வழிபாடு செய்வதன் மூலமாகவும் இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம், விலகி கொள்ளலாம், நம்மை தற்காத்து கொள்ளலாம், பாதிப்பிலிருந்து பாதிப்பை குறைத்து கொள்ளலாம் என்பது எனது கருத்து. மேலும் அடுத்த காணொளியில் இந்த மாதிரி ஏதாவது முக்கியமான விஷயம் இருந்தாலோ, சோதனம் சார்ந்த பதிவுகள் இருந்தாலோ, மற்ற விஷயங்கள் இருந்தாலும் உங்களோடு பகிர்ந்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.